இப்ப எத்தனையோ பாவங்கள் என்று நிறைய இஸ்லாத்துல அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப கொலை செய்வதா இருக்கட்டும், விபச்சாரம் செய்வதா இருக்கட்டும், மது அருந்துவதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பாவங்கள் என்ற லிஸ்ட்ல தான் வருது. ஆனா இத்தனை பாவங்கள் இருக்கும் பொழுது இந்த இணை வைப்பு அப்படிங்கிற பாவத்தை மட்டும் அதனுடைய விபரீதங்களை மட்டும் அதிகமா மக்களிடத்துல நம்ம பிரச்சாரம் பண்றதுக்கு என்ன காரணம்? அதாவது எவ்வளவோ பாவங்கள் இருந்தாலும் உச்சகட்டமான பாவங்கள் எது இருக்குதோ அதை பத்தியா நம்ம அதிகமா மக்களுக்கு விழிப்புணர்வு செய்யணும். ஏன்னா அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்லும் பொழுது இந்த இணை வைப்ப குறித்து சொல்லும் பொழுது யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னா, அல்லாஹ்விற்கு யார் இணை கற்பிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுருக்கத்தை தடை செய்து விட்டார். அதாவது கொலையை சொன்னீங்க, மது சொன்னீங்க, இதெல்லாம் ஒரு மனுஷன் செய்யறான் அப்படின்னா அல்லாஹ் நாடுன்னு அவனை மன்னிச்சிருவான். ஆனா இந்த இணை வைப்பை செஞ்ச நிலையில ஒரு மனுஷன் மரணிக்கிறான் அப்படின்னா அவனுடைய நிலை எப்படி இருக்கும்னா நிரந்தரமாவே அவன் வந்து நரகத்துலதான் இருப்பான். சுருக்கத்தை வந்து அல்லாஹ் தடை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றான். அவன் இந்த இணை வைப்புங்கிறது ஒரு உச்சகட்டமான அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவமா இருக்கிறதுனாலதான் நம்ம அதை வீரியமா வந்து பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். திருமறை குர்ஆன்ல கூட ஒரு வசனம் வரும், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. ஆமா, அப்ப அந்த வசனத்தை தான் நீங்க மேற்கோள் காட்டி சொல்றீங்க. நம்ம செய்த அமல்கள் கூட ஒரு இணை வைக்கக்கூடியவர் வந்து அவர் தொழுது, நோன்பு நோட்டு, ஹஜ்ஜி செஞ்சு, ஜக்காத்து கொடுத்து, தான தர்மங்களை வாரி வழங்கி எவ்வளவு நற்காரியம் செஞ்சாலும் அல்லாஹ் சொல்லும் பொழுது அவருடைய அமல்கள் அத்துணையும் நம்ம அழிச்சிருவோம்னு அல்லாஹ் சொல்றோம். இப்ப நீங்க சொல்ற பதில இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, ஒருத்தர் எவ்வளவுதான் நன்மையான காரியங்களை தேடி தேடி நோன்பு வைக்கிறதுல இருந்து, தொழுகையில இருந்து இதெல்லாம் அதிகமா செய்தாலும் இணை வைப்பு என்ற ஒன்று அவர்கிட்ட கொஞ்சம் கடுகளவு இருந்தா கூட அவருடைய அத்தனை அமல்களும் அழிந்து விடும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க.